ஆனால் நம்ம சொந்த வீட்டிலே இருந்ததில்லை, ரொம்ப லோ கிளாஸ்லாம் இருந்துட்டு அப்புறம் ஒரு வழியாக மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு டிவிலையோ ஒரு இஎம்ஐலையோ ஒரு லோன் போட்டோ இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல உட்காரோட அமைப்பு 80% மக்களுக்கு கிடைக்காது. அங்கே தான் தடையே நிற்கும். வசிக்கிறது அது சொல்கிற ஃபன்னியாக சொன்ன கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி அது குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அது மாளிகை வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு வீடு சொந்தமாக நம்ம போய் உட்காந்து சொந்த மனையில் உட்கார்ற பாக்கியம் கிடையாது. தடை இருக்கும். அந்த தடையை நீக்கலாம். எப்படின்னா இப்போ கல்யாண தடை இருக்குல்ல, கல்யாண தோசை இருக்கும், கல்யாண தடை இருக்கும், திருமண தடைலாம் இருக்குல்ல, அதில் மாதிரி நீக்கிற மாதிரி சில பேருக்கு வந்து ஐயா நான் காசு வச்சுருக்கேன், இடம் பார்க்குறேன், இடமே அமையும். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபைக்கு நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய், ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா சொந்த வீடு. சொந்த வீடு அப்படின்றது எல்லாருடைய கனவு, ஒரு லட்சியமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்ன குடிசையாவது நம்ம சொந்தமாக கட்டிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து தடை அப்படின்றது இருக்குது. இப்போ சொந்த வீடு வாங்க நம்மக்கிட்ட பணம் இருக்கும், வசதி இருக்கும், வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு மனையோ வீடோ அமையாது, ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். எதனால் இந்த மாதிரியான தடைகள்லாம் வருது? சொந்த வீடு அமைவதற்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. எப்படி எழுதிட்டு வருவீங்களா எல்லாமே? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சொந்த மனை, சொந்த இடம்ன்றது வந்து சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம். இஷ்டத்துக்கு குழந்தை குட்டி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம், லாஜிக்காக சொல்கிறேன்னு நம்ம என்ன சொல்கிறது, நிறைய விஷயத்துக்கு வந்து தடையில்லாத நிறைய விஷயம் இருக்குது இறைவன் கொடுக்கறது. இது இஷ்டத்துக்கு குழந்தைங்க இருக்கும், சொந்தமாக ஜாப் இருக்கும், இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை, எதுனா ஒன்று பண்ணிக்கலாம். வாடகை வீடு எத்தனை வீடுனா மாறிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம், எந்த ஃபீல்டுக்கு போகலாம், எந்த ஜாப்புக்கு வேணாலும் போகலாம். ஆனால் அந்த இடம்னு வரும்போது சொந்த மனை, அது 4 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ 2 ஏக்கராவோ 10 ஏக்கராவோ ஒரு சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தனம் பண்ணி வம்சமாக வாழ்ந்துட்டு வர இருக்குதுங்களா, அது நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ஒன்று அந்த வம்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொந்த வீடு இருந்து சொந்த வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம், நல்ல வார்த்தைக்கு நீங்கள் சீக்கிரம் வீடு அமைஞ்சிடும் சொந்த வீடு. ஆனால் நம்ம சொந்த வீட்டிலே இருந்ததில்லை, ரொம்ப லோ கிளாஸ்லாம் இருந்துட்டு அப்புறம் ஒரு வழியாக மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு டிவிலையோ ஒரு இஎம்ஐலையோ ஒரு லோன் போட்டோ இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல உட்காரோட அமைப்பு வந்து 80% மக்களுக்கு கிடைக்காது. அங்கே தான் தடையே நிற்கும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா சில பேருக்கு ஜாதக கட்டத்துலேயும் பார்த்திங்கனாலும் சரி, ஃபால் போட்டு பார்த்தாலும் சரி, சில கணக்கு போட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் பேர் அம்மா பேர் கணக்கு பண்ணாலும் சரி, கடைசி வரையுமே அவங்க சொந்த மனையில் தங்கவே முடியாது. சொந்த மனையில் தங்கவும் முடியாது. அவர் பேரில் சொந்த மனையே வராது. ஏன்னா இடம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுமா, சீரியஸாகவே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு சொந்த வீட்டில் வசிக்கிறது அது சொல்கிற ஃபன்னியாக சொன்ன கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி அது குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அது மாளிகை வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு வீடு சொந்தமாக நம்ம போய் உட்காரணுன்னா அந்த அமைப்பு யாருக்கும் சீக்கிரத்தில் வராது. அதுக்கு மீறியும் சில பேருக்கு அந்த வாய்ப்பு வந்ததுனாலும் சில நாட்களில் தான் நிற்கும். இஎம்ஐயில் வாங்குவாங்க, இஎம்ஐ பேங்க்காரன்னு திருப்பி எடுத்துருவாங்க, திருப்பி பழைய ஸ்டேஜுக்கே வந்துடுவாங்க. நல்லா பாருங்கள். அதேமாதிரி சில பேர் வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, லோன் போட்டு கட்ட மாட்டாங்க, இருக்கிற காசில் கட்டுவாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சில அவங்கள கடன்காரனை ஆக்கி வச்சு திருப்பி அந்த வீடை விற்று வச்சு எதனா ஒரு கல்யாணத்துக்கோ பொண்ணு கல்யாணத்துக்கோ படிப்புக்காக ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி திருப்பி வீடு விற்றுருவாங்க, திருப்பி வாடகை வீடுக்கு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? வம்ச ரீதியாக வந்து நான் ஒரு 5 தலைமுறையாக 10 தலைமுறையாக சொந்த வீட்டில் தாங்க வசிச்சுட்டே வரவங்க சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா மக்கள் கம்மி தான். அதில் வந்து அதிகமாக வம்சவாரியாக வாழ்ந்துட்டு வர மக்கள் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருப்பாங்க. இதுதான் உண்மை. சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா
ஒரு 50 வருஷமாக 100 வருஷமாக இருக்காங்கன்னா ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை பார்த்திங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற விலைவாசிக்கு இங்கே இருக்கிற விஷயத்துக்காக 10ல் சர்வே பண்ண முடியாதனால அவங்களாலே ஒரு சொந்த இடத்த டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி வாங்கினா கூட இங்கே லாக்ஸ் கணக்கில் போகுது. அதெல்லாம் அமௌண்ட்டு, இஎம்ஐ இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதக கட்டத்தில் சொந்த மனையில் இருந்து அங்கே இருந்து வசித்து திருமணமாகி குழந்த பிறந்து அங்கே உன் வம்சம் வளரணும் அப்படின்னா அதுக்கான கொடுப்பனை உன் ஜாதக கட்டத்தில் இருக்கணும், உன்னோட ஃபாலில் இருக்கணும், உன்னோட அமைப்பு இருக்கணும். சொந்த மனையில் உட்கார்றது இல்லை சாதாரணத்தில் உட்காந்துட முடியாதுமா. வாங்கலாம் இஎம்ஐ 1 லட்சம் 10 லட்ச ரூபா எடுத்து என்ன சொல்கிற 50 லட்ச ரூபா இடத்துக்கு 5 லட்ச ரூபா கட்டணும், 45 லட்ச ரூபா இஎம்ஐ கொடுத்துருவான். அழகாக உன்னை நம்பி கொடுக்கல, அந்த வச்சிருக்க இடத்த நம்பி கொடுத்துருவான். இவ்வளோதான் விஷயம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் கட்டுவீங்க, 3 வருஷத்துக்கு திருப்பி அவன் கைக்கே போயிடும். இதுதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஜாதக அமைப்பு எல்லாமே இருந்து கரெக்டாக இருந்து சில பேர் வாசிட்டு இருக்காங்கன்னும் போது உண்மையிலே அவங்களுக்கு அந்த தடைகள் இல்லைன்னு அர்த்தம். எந்த தடைகள்? அந்த சொந்த வீடோ சொந்த வீட்டு மனையில் இருக்கிற தடையே கிடையாது. அவனோட அமைப்பு, அவனோட ஜாதக கட்டம் கடைசி வரைக்கும் 5 தலைமுறை 10 தலைமுறை சொந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு வருவாங்க. ஆனால் சில பேருக்கு ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா சொந்த மனையில் உட்கார்ற பாக்கியம் கிடையாது, தடை இருக்கும். அந்த தடையை நீக்கலாம். எப்படின்னா இப்போ கல்யாண தடை இருக்குல்ல, கல்யாண தோசை இருக்கும், கல்யாண தடை இருக்கும், திருமண தடை இருக்குல்ல, அதில் மாதிரி நீக்கிற மாதிரி சில பேருக்கு ஐயா நான் காசு வச்சுருக்கேன், இடம் பார்க்குறேன், இடமே அமைய மாட்டேங்குது, சீக்கிரம் பாதி காசு வச்சுருக்கேன் பாதி லோனில் போகிறேன், ஆனால் இடம் அமைய மாட்டேங்குதுன்னா அந்த இடம் அமையறதுக்கு ஒரு தடை நீக்கணும். அப்போ தான் உனக்கு இடம் அமையும். இடம் வச்சுருக்கேன் ஐயா, வாங்கி 20 வருஷம் ஆச்சு, ஒரு வீடு கட்ட நினைக்கிறேன், கட்ட முடியல, தடை இருக்கும், அந்த தடையை நீக்கலாம். சில பேர் பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரூஃபை மூடிடுவாங்க, அப்படியே நின்றோம் கட்டிட்டு, அங்கேயும் தடை நிற்கும், அந்த தடையை நீக்கலாம். புரியுதுங்களா? வாங்கிறதுக்கு முன்னாடி இல்லாதவனுக்கும் தடை நீக்கி வாங்க வைக்கலாம், இல்லாத ஒரு நபருக்கும் வச்சிருந்து கட்ட முடியாத நபருக்கும் கட்ட வைக்கலாம். பாதியில் கட்டி நின்றுட்டுருக்க வேலையிலையும் தடை இருந்தால். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடையாலே நின்றுட்டுருக்கு இன்றைக்கும். திருமண தடை, என்ன சொல்கிறது, ஒரு பெண்மணி ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறது கூட தடை இருக்குமா? புரியுதுங்களா? இது நிறைய விஷயம் இருக்குது. சில பேருக்கு ஏதோ போனால் வந்தோம் பேசலான் இருக்காங்க. நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் ஐயா 30 வருஷமாக ஓடுறேன், இன்றைக்கி காலையில் வந்தாருங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தர், சூப்பராக சொன்னார். நானே ஆச்சரியப்போ, நான் பேசினாலே 1000 பேர் பார்ப்பாங்க, அவர் வாயை நானே 5 நிமிஷம் பார்த்தேன். ஐயா 30-35 வருஷமாக கஷ்டப்படுறேன், என்ன இதுவரையும் சொந்தமாக என்கிட்ட 4 ட்ரெஸ் தான் இருக்குதுன்னாரு. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார் அவர். நானே அப்படி ஸ்டென்னையாக இருக்கும்னா பார்த்தேன். என்ன சொன்னேன், 35 வருஷமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், கஷ்டப்பட்டு 4 ட்ரெஸ் இருக்கேன் என்ன மாற்றிக்கிறதுக்கு அப்படின்றாரு. ஆனால் பொண்ணு ஆளாக்கி வளர்த்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, பையனையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, 2 பசங்க செட்டில் பண்ணிட்டாரு, இருக்கிற வீடும் சொந்த வீடு. ஆனால் போட்டுக்கிறதுக்கு 4 துணி தவிர துணி வாங்கலை அவர். அது 4 லைட்டாக மக்கி போச்சுன்னா கிளிகிற மாதிரி இருந்தால் திருப்பி ஒன்று வாங்குவாரான். இது தான் ரொட்டீனாக வேலையே பண்ணுவாரான். அவர் சொன்ன துணி கூட வாங்க மாட்டோமே, என் பிள்ளைங்களுக்கு நான் பார்த்தேன். அவ்வளோவா ஒரு அந்த வயிற்றுக்கும் வாய்க்கும் கட்டி இருந்ததால்தான் ஒரு சொந்த மனையில் அவர் உட்காந்துட்ருக்கார். அந்த பாக்கியம் அவருக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதை அல்லா அவங்க நாடி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி அல்லாவோட நாட்டம், இறைவனோட நாட்டம். சில நபர்களுக்கு இடம் சொந்த இடத்துல வசிக்கிறது, பிறக்கிற வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சொந்த வீட்டில் பிறக்குங்க. சில குழந்தைங்க பிறந்ததுக்கு பிறந்த சொந்த வீட்டுக்கே போகுங்க. ஆனால் சில குழந்தைங்க சொந்த வீடுன்றது ஒரு விஷயமே இல்லாமே வயசே முடிஞ்சிடும். ஸோ வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஆனால் தடை நீக்கி அந்த மாதிரி பணம் வச்சுருக்கேன், ஏன் வீடு இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, இல்லை பாதியில் நிற்கிது, இதுக்கு எதனா பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100க்கு 100% முடியும். என்ன நாடியும் வரலாம், நானும் பண்ணி கொடுப்பேன். என்ன மாதிரி இருக்கிற பேங்க்கிட்டையும் போகலாம். இல்லை முதல்ல ஒரு தடை நிற்கிதுன்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்குது வாங்க முடியலையா, முதல்ல உங்கள் ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை போய் கணிக்கணும். நான் இடம் வாங்க ட்ரை பண்ணேன், இடம் வாங்க முடியல, ஏன் வாங்க முடியல தெரிஞ்சுக்கிங்க. ஒரு 300 ரூபா ஃபீஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். புரியுதுங்களா? எந்த திசையில் வாங்கலாம் தெரிஞ்சுக்கலாம், எந்த திசையில் வாங்கலாம், உங்களுக்கு எந்த வாஸ்துப்படி வாங்கலாம், எந்த திசையில் வாங்கலாம், வடக்கில் வாங்கினா சரியாகுமா, தெற்கில் வாங்கலாமா, இல்லை மேற்கில் வாங்கலாமா, கிழக்கில் வாங்கலாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 1 by 1 நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி வாங்கினீங்கன்னா நாளைக்கு யார்கிட்டையும் போய் கை கட்டி பதில் சொல்லிட்டு அவசியம் இருக்காது. கடன்காரனுக்கு பிள்ளையாக மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களோ வாடகை வீட்டில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு கடன்காரனுக்கு பிள்ளையாக இருக்காதீங்க. கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி தான் வீடு கட்டணுன்ற அவசியமே கிடையாது. உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கையில் வச்சுருக்க காசுக்கு அவுட்டரில் வாங்கி கூட நீங்கள் வீடு இருந்துருங்க. ஆனால் இஎம்ஐன்னு ஒன்று வாங்கி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறது வாழ்கிறதுக்கு, கடன் கட்டி சாவறதுக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க.
இன்ஷா அல்லாஹ். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க பாய். இந்த மாதிரி தடை இருக்குது, மனை வாங்குறதுக்கோ அல்லது இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ தடை இருக்குன்னா அந்த தடையை நீக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நல்ல பதிலளித்ததற்கு நன்றி. நன்றிம்மா.